குட். நெக்ஸ்ட் நாருட்டோ உசமாக்கி. அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு நாருட்டோ. எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எவனாயிருந்தால் என்ன, யமனாயிருந்தால் என்ன. இது செம்மையா இருக்கே. சாரி, தெரியாம கைப்பற்றுச்சு. இங்க என்ன நடக்குது? நான் பாக்குறது கனவா? வாய மூடு. கண்டிப்பா அடுத்த வாட்டி அவனை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா? இப்பதானே காத்துல பறக்க விட்டா. நான் இதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அட இதுல என்ன இருக்கு? அந்த டவுனுக்கு போகும்போது அன்சாக்கி எனக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்தாரு. அதுக்கு கைமாறா சாசனவை பாத்துக்க சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் அந்த உதவியை செஞ்சேன். கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல. வா வா, போக போக பழகிடும். அட என்ன இது? உள்ள சில்லற மட்டும் தான் இருக்கு. என்ன ஏமாத்தாத. ஒழுங்கு மரியாதை வெளியில எடு. உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி வாங்க, நாம கிளம்பலாம். அத சொல்ல வேண்டியது நான். பாட்டைய கிளப்புவோம் வாங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? All my friends are toxic, all ambitionless, so rude and always. ஆஹா, அந்த பெர்ஃப்யூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கு. இது செலவுக்கு பார்த்தோமான்னு தெரியல. ஆனா சாக்குரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ. அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை குடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். நருட்டோவும் போக போறான். இங்க பாருங்க, சிஷ்யர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களால எதையும் தனியா சமாளிக்க முடியும். அப்புறம் ஏன் அந்த நருட்டோ கூட அனுப்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, இது என்னோட கடைசி முடிவு. இது கொஞ்சம் கூட பத்தாது. போன டவுன் மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் வாட வரவே இல்லையா? இதுக்கு மேல பக்கத்துல வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? எதுக்கு எங்களை தடுக்கிற? சொன்ன கேளுங்க, அவ பக்கத்துல யாரும் போக கூடாது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த நருட்டோ சொன்னதை கேட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் நினைச்சது நடந்துருச்சு. ஒரு வழியா சாக்குரா உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டா. இனி எனக்கு எந்த பயமும் கிடையாது. பெருசு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கும் பொருள் வாங்கறதுக்கும் மக்கள் அங்கதான வந்தாகணும். பழையபடி ஆரம்பிச்சுட்டாரு. இவரை நம்பாதுன்னு அப்பவே சொன்னேன்ல. ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும்.